வணக்கம். டிசம்பர் 25 இயேசுபிரான் பிறந்த தினம். ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்கிற நாள். ஹாப்பி பர்த்டே இயேசு அப்படின்னு சொல்கிறாங்க. டிசம்பர் 24 அப்படிங்கிறது விஜய் சேதுபதி உருவான நாள். அவருடைய பிறந்த நாள் வேற தான். ஆனால் டிசம்பர் 24 2010 அப்படிங்கிறது விஜய் சேதுபதி உருவான நாள். விஜய் சேதுபதி என்கிற நடிகர் நமக்கு கிடைத்த நாள். 2010 தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிற இயக்குனர் சீனு ராமசாமி சார் அவர்களால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு அதி அற்புதம் தான் விஜய் சேதுபதி. சேது அண்ணா அப்படின்லாம் அழைக்கப்படுகிறவர், சேது மாமா அப்படின்னு சூரியனெல்லாம் சொல்லுவாங்க. விஜய் சேதுபதி அப்படிங்கிறவர் என்ன, அவருடைய வாழ்க்கை என்ன, அவருடைய வேலை பார்த்தது, துபாயில் வேலை பார்த்தது என்ன, இன்னைக்கு அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பிரித்து பார்க்க வேண்டியதே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு ஜிகினா முத்திரையோ நடிகை முத்திரையோ பெரிய பிரபலம் அப்படிங்கிற பிம்பங்களெல்லாம் கடந்து அதே போல வாழ்ந்து கொண்டிருப்பது தான் விஜய் சேதுபதி அவர்களுடைய முதல் வெற்றியா நான் பார்க்கிறேன். தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிற திரைப்படத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் எல்லாம் வந்துட்டு இருந்தவர் தான் விஜய் சேதுபதி. ஒரு 10 பேர் நிற்பாங்க, அதுல ஒரு ஆளா நின்றவர் தான். ஆனா அதையெல்லாம் கடந்து 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 அவர் வராரு. சசிகுமார் சார் அவர்கள் நடித்து ஜஸ்டின் பிரபாகரன் இயக்கிய சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற திரைப்படத்துல வில்லனாகவே நடித்து பிரமிக்க வச்சதோட மட்டும் இல்லாம மிரட்டி எடுத்திருப்பார் விஜய் சேதுபதி. இப்படி வந்துகிட்டே இருந்தவருடைய லைஃப்ல பீட்சா அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. கார்த்திக் சுப்பராஜ் பீட்சா அந்த படம். அதற்கு பிறகு அதே கார்த்திக் சுப்பராஜினுடைய இறைவி திரைப்படம். அந்த இறைவி அப்படிங்கிற பெயரை கொண்டே அவர் சகோதரிக்காக உருவாக்கிய அந்த துணியகம், அந்த இறைவியும் அதற்கு அடுத்தாப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேட்டை படத்துல ஒரு சரிக்கு சமமா இருந்து நடிக்கக்கூடிய தருணமுங்கிறது விஜய் சேதுபதியுடைய வாழ்க்கையில கார்த்திக் சுப்பராஜ் சீனு ராமசாமியை போலவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர். தென்மேற்கு பருவக்காற்று மாதிரியே விஜய் சேதுபதியை வைத்து அவர் வழங்கிய தர்மதுரை அப்படிங்கிற திரைப்படம் நமக்குள்ளார பல செய்திகளை நமக்கு கடத்துச்சு. முக்கியமா விஜய் சேதுபதியினுடைய அந்த கதாபாத்திரத்தை வேறு யாரும் அவ்வளவு உணர்ந்து செஞ்சிருப்பாங்களாங்கிறது தெரியல. அதற்கு அடுத்தாப்புலையும் மாமனிதன் அப்படிங்கிற திரைப்படத்துல அவரை அவ்வளவு இழந்து விட்டு சொத்து சோகம் வீடு மனைவி மக்கள்னு எல்லாத்தையும் இழந்துட்டு காசியில போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற சமயத்துல தங்கிட்ட பணங்காசெல்லாம் மோசடி செஞ்சவனை மன்னிக்க கூடிய அந்த கதாபாத்திரத்துக்கு இப்படி எந்த பிரபல சிந்தனைகளோ ஒரு முத்திரையோ ஒரு ஜிகினாக்களோ இல்லாம இன்றைக்கும் இருக்கிற அந்த விஜய் சேதுபதியை விட பொருத்தமானவர் யாருமே இல்லைன்னு சீனு ராமசாமி அண்ணன் முடிவு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. இவருடைய கெரியர்ல விஜய் சேதுபதியினுடைய கெரியர்ல தென்மேற்கு பருவக்காற்று மாதிரியான படங்களை தொடர்ந்து வழங்கி வந்த சீனு ராமசாமி அண்ணன் மக்கள் செல்வன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் அவருக்கு கொடுத்தாரு. அதே போல கார்த்திக் சுப்பராஜ் இன்னொரு வகையில அப்படி கொடுக்குறாரு. அதற்கு அடுத்த கட்டமா வணிக ரீதியாகவும் அவர் நானும் ரவுடிதாங்கிற மாதிரி படங்கள்ல அவர் கவனத்தை ஈர்க்கிறவராகவும், ஆண்டவன் கட்டளை படத்துல ஒரு விதமாகவும், புரியாத புதிர் படத்துல ஒரு விதமாகவும், ஏன் ஒரு கௌரவ கதாபாத்திரம் போல வந்த அந்த கடைசி விவசாயி அந்த படத்தை ஒரு பய பார்க்கல. அருமையான படம். அது அருமையான படமா இருந்தால் நம்ம பார்க்க மாட்டோம். நமக்கு கிளாமரா டான்ஸ் வேணும், கத்தி குத்து ரத்தம் வெட்டு கெட்ட வார்த்தையில திட்டுறது இதெல்லாம் தான் வேணும். ஆனா அந்த கடைசி விவசாயி இருக்குல்ல, ஒரு விவசாயினுடைய வேலை வலியை வேதனையை அந்த படம் சொன்ன அளவுக்கு எந்த படமும் சொன்னதில்லை. அந்த படத்துல வரக்கூடிய ஒரு பித்தனை போல இருக்கிற ஒரு சித்தனை போல இருக்கிற அந்த கதாபாத்திரத்தையும் விஜய் சேதுபதியை தவிர வேற யாருமே பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் ரஜினியோட சேர்ந்து பேட்டை, ஒரு பக்கம் கமல்ஹாசன் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல்ல கமலுக்கு வில்லனாக நடிக்கிற அந்த விஜய் சேதுபதி, இன்னொரு பக்கம் விஜயோடு வில்லனாக நடிக்கிற அந்த மாஸ்டர் திரைப்படம், இன்னொரு பக்கம் வடக்குல போய் ஷாருக் கானுக்கே வில்லனாக நடிக்கிற அந்த ஜவான் திரைப்படம். இப்படின்னு விஜய் சேதுபதி அண்ணா இந்த கதாபாத்திரம்னு இல்லாம எந்த கதாபாத்திரமுக்கும் பொருந்தக்கூடியவர். இன்னொரு வகையில நான் நண்பர்கிட்ட சொல்லுவேன், விஜய் சேதுபதி அடைந்திருக்கிற உயரம்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் நம்ம சினிமாவில் ஜெய்சங்கர் மாதிரிங்க அப்படின்னு நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன்.
என்னையா அப்படின்னு கேட்டாரு. ஜெய்சங்கர் சம்பளம் எவ்வளவு, பணம் எவ்வளவு தருவீங்க, இவ்வளவு கூட கொடுங்க, வந்தாதான் நடிப்பேன் அப்படின்னு கண்டிஷனுக்கு அப்பாற்பட்டவர் தான் ஜெய்சங்கர். அவருக்கு கொடுத்த அந்த செக்கை கூட பவுன்ஸ் ஆனிச்சுனாக்கா அதை பத்திலாம் கவலையே பட மாட்டாரு ஜெய்சங்கர். அது மாதிரி தனக்கு வரவேண்டிய எத்தனையோ சம்பளத்தை விட்டு கொடுத்து அந்த படம் வெளிவருவதற்கு காரணமா இருக்காரு விஜய் சேதுபதி. அதை யார் இன்னைக்கு இருக்கிற தயாரிப்பாளர்களா இருக்கட்டும், டைரக்டர்களா இருக்கட்டும், யாருமே மறுக்கவே முடியாது. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற படத்துக்கு விஜய் சேதுபதி கொடுத்த அர்ப்பணிப்பா இருக்கட்டும், சேதுபதி அப்படிங்கிற படத்துக்கு விஜய் சேதுபதி கொடுத்த ஒரு உழைப்பா இருக்கட்டும், மேனரிசமா இருக்கட்டும், கருப்பன் மாதிரியான ஒரு படத்துல அப்படியே ஒரு கிராமத்தானாகவே வாழ்ந்திருக்கிறவரா இருக்கட்டும், காப்பே ரணசிங்கம் அப்படிங்கிற படத்துல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய்விட்ட அந்த வழியை அங்க ஏற்படுகிற ஒரு மரணத்தை அப்படியே கண்ணு முன்னாடி ஐஸ்வர்யா ராஜேஷும் அந்த விஜய் சேதுபதியும் காண்பித்த அந்த விஷயங்களா இருக்கட்டும், நம்மளால விஜய் சேதுபதியை மறக்கவே முடியாத, தவிர்க்கவே முடியாத ஒரு கலைஞனா தான் பார்க்க வேண்டி இருக்கு. இங்க புரியாத புதிர் மாதிரியும் ஒரு படத்துல பண்ணுவாரு, ஆண்டவன் கட்டளை மாதிரியான ஒரு திரைப்படத்திலையும் நடிப்பாரு, 96 அப்படிங்கிற திரைப்படத்திலையும் நம்மளை கதற அடிச்சிருவாரு. நம்ம கிட்டத்தட்ட அந்த கதாபாத்திரத்துக்குள்ளார நாம பொருந்தி போயிடுவோம். நம்மளுடைய பால்யத்துக்கு அவர் கொண்டு போயிடுவார். அப்படிப்பட்டவர் தான். இன்னும் சொல்ல போனா விஜய் சேதுபதி மட்டும் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் அந்த படத்துக்கு ஒத்துழைக்கலைன்னா, அந்த படத்துக்கான பணத்தை கொடுத்து உதவலைன்னா 96 படமே இது வரைக்கும் வந்திருக்காது. இதை நான் சொல்லல, இயக்குனர் பிரேம்குமாரே சொல்றாரு. இப்படிப்பட்ட அவருடைய திரை பயணத்துல எத்தனையோ திரைப்படத்துல சின்னதா நடிச்சு கொடுப்பாரு, வில்லனா நடிச்சு கொடுப்பாரு, எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டார் விஜய் சேதுபதி அவர்கள். அதனாலதான் 2010ஆம் ஆண்டு நமக்கு அறிமுகமான டிசம்பர் 24 தென்மேற்கு பருவக்காற்றுங்கிற திரைப்படத்துல அறிமுகமான சீனு ராமசாமி அண்ணன் மூலமா அறிமுகமான சேதனை இன்னைக்கு இந்த 2024ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட படங்களெல்லாம் கொடுத்துருக்காருன்னு நம்மளால பார்க்க முடியும். மகாராஜா அப்படின்னு நித்திலன் சாமிநாதன் டைரக்ஷன்ல கொடுத்த மகாராஜா திரைப்படம் இன்னைக்கு நம்ம ஊர் மகாராஜா சைனாவில் போய் ஆட்சி செய்கிற அளவுக்கு அந்த படம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. மகாராஜாவில் அவர் நடித்த நடிப்பும் நமக்கு பெரிய பதைப்பதைப்பையே உண்டாக்குகிற அளவுக்கு அந்த கேரக்டரைசேஷன் பண்ணப்பட்டிருந்தது. பிரமாதப்படுத்தியிருந்தார் விஜய் சேதுபதி. இதை அடுத்து விடுதலை பாகம் 2 வெற்றிமாறனுக்கு விடுதலை பாகம் 1ல அப்படியே அர்ப்பணிப்பை கொடுத்தாரு. அதே போல விடுதலை பாகம் 2லையும் அப்படி ஒரு அர்ப்பணிப்பை கொடுத்தாரு. நடுவுல ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி ஒரு படம், பண்ணையாரும் பத்மினி மாதிரி ஒரு படம், சீதக்காதி மாதிரி ஒரு படம்னு சில படங்களை சொந்தமாகவும் எடுத்தாரு. சில படங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரும் கொடுத்தாரு, நடிச்சாரு அப்படின்றலாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுல எத்தனையோ படங்கள், மனம் கவர்ந்த படங்கள். விஜய் சேதுபதி படத்துல உங்களுக்கு பிடித்த படம் எது அப்படின்னு சொன்னாக்க மிகப்பெரிய பட்டியலை ஆளுக்கு 10 படம் போடுற மாதிரி 50 படங்களுக்குள்ளார அப்படி ஒரு விஷயங்களை கொடுத்த ஒரு மகா உன்னத நடிகன் தான், யதார்த்த நடிகன் தான். இன்னும் சொல்ல போனா எளிமையான மனிதர் தான் அவர். அவருடைய படங்கள் எல்லாருமே பல விஷயங்களை சொல்லும். அவருடைய பவ்யம், இன்னும் சொல்ல போனா பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிந்தது அப்படிங்கிறதுக்கு காரணம் கமல் சார் தான் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியினுடைய பிக் பாஸ் நாயகனாக கமல்ஹாசன் தான் இருந்தார். அந்த கமல்ஹாசனுடைய இடத்தை நிரப்புவதற்கு இன்னைக்கு விஜய் சேதுபதி அந்த இடத்துல இருக்கார். விஜய் சேதுபதி இதெல்லாம் செய்வாரா, கமல் அளவுக்கு செய்வாரா அப்படின்னெல்லாம் பேசப்பட்டதையெல்லாம் கடந்து பிக் பாஸ் நாயகனாக ஒரு பக்கம் அதுலேயும் ஜொலித்து ஜெயித்து பேர் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு. இதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான் அப்படிங்கிறதையும் என் நண்பர்கிட்ட நான் சொன்னேன். என்ன அப்படின்னா, அவர் மைக்கு கிடைச்சா கண்டதையும் உணர்றவர் கிடையாது. மனசுல இருக்கிறத பளிச்சுன்னு பொலேர்னு தெளிவா பேசக்கூடியவர். எந்த இடத்துலயா இருந்தாலும் மனசுல இருக்கிறத தான் பேசுவார். பொய்யா அவர் பேசுறதுங்கிறத வழக்கமாக கொண்டவரே கிடையாது. மனசுல என்ன தோணுதோ அதை பேசுறதுங்கிறது யாராலையுமே அது மாதிரிலாம் இருக்க முடியாது. அதுவும் சினிமா துறையிலங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். ஆனால் 2010ஆம் ஆண்டு வந்த விஜய் சேதுபதி அவர்கள் இந்த 2024ஆம் ஆண்டு 14 வருடங்கள் திரையுலக பயணத்திலே 14 வருடங்களை முடித்து 15வது ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்கிற சேது அண்ணாவை நாம மனதார வாழ்த்துவோம். விஜய் சேதுபதியை உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்ல லைக் போடுங்க. என்ன படம் பிடிக்கும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. நீங்கள் விஜய் சேதுபதியோட ரசிகர்கள்னா இந்த வீடியோவை தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. அதுதான் சேது அண்ணாவுக்கு நம்ம கொடுக்குற இந்த வாழ்த்துக்களாக இருக்கட்டும். 14ஆம் ஆண்டை நிறைவு செய்து 15ஆம் ஆண்டுக்குள் வருகிற அந்த விஜய் சேதுபதி அண்ணா, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா
என்றும் 16ஆக இருந்து இளமையோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு இந்த நாளில் வாழ்த்துறேன். அவருடைய வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு 15வது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிற சேது அண்ணன் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்றது போல ஒவ்வொரு வருடமும் அவருக்கு ஒரு ஏற்ற மிகுந்த வருடமாக இருக்கட்டும் அப்படின்னு அவரை நான் மனதார வாழ்த்துகிறேன். ரிலாக்ஸ் வித் ராம்ஜி சார்பாக சேது அண்ணாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.